காடினுடைய இன்டென்ஷன் பர்பஸ் என்னன்னு கேட்டீங்களா, மனுஷருடைய வாழ்க்கையில மல்கியா 2:15 பியூட்டிஃபுல்லா சொல்லப்பட்டு இருக்கு. ஒருவனை அல்லவா அவர் படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமா இருந்தது. ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான மனுஷரை உண்டாக்கி இருக்க முடியும். ஆனால் இருந்தாலும் ஏன் ஒருவனை அவர் படைக்க வேண்டும்? பதில் சொல்லுது வேதம். தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படியாக தானே. கர்த்தனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுக்கு பயந்த ஒரு கணவன், தேவனுக்கு பயந்த ஒரு மனைவி, அல்லது தேவனுக்கு பயந்த ஒரு பெண், தேவனுக்கு பயந்த ஒரு ஆண், ரெண்டு பேருமே தேவனுக்கு பயந்தது இணையும் போது பிறக்கிறது தேவனுக்கு பயந்ததா இருக்கும். அப்ப கர்த்தருடைய நோக்கம் என்னவென்றால், இவர்களை நான் ஆளுகை செய்கிறேன் என்னுடைய பூமியில, இவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை, அவர்களும் எனக்கு கீழ்ப்படிந்து நான் படைச்ச இந்த பூமியில நன்மையே இவர்கள் செய்வார்கள். அப்ப முக்கியமான நோக்கம் சந்ததிகள் பெற வேண்டும். என்ன சந்ததி பெற்றெடுக்கணும்? அப்ப திருமணமானவர்கள், பிள்ளையை பெற்றெடுத்தவர்கள், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் என்னவா இருக்கணும்னா, பிள்ளைகளுக்காக ஆண்டவரே என் பிள்ளைகள் தேவ பக்தியில வளர வேண்டும்.